இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரும் இந்த பூமியில் இதுவரை கண்டதில்லை காண்பதில்லை. இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரும் இந்த பூமியில் இதுவரை கண்டதில்லை காண்பதில்லை.
வேத பண்டிதர்கள் சொல்லுங்க, உலகத்துல பைபிள்ல எருசலேமை குறித்து 800 இடத்துல எழுதுது, 800 டைம்ஸ். இன்னைக்கு 122வது சங்கீதத்துல தானே நம்ம இன்னைக்கு வாசித்தோம். முக்கிய செய்தி என்ன என்று பார்க்கப்படும்போது அதில் சொல்லி இருக்கிறது, வாசிங்க 122வது சங்கீதத்துல 1 வாசிங்க. கர்த்தருடைய ஆலயத்திற்கே போவோம். கர்த்தருடைய ஆலயம் எங்கே இருக்கிறது? எருசலேமிலே இருந்தது. அங்கே போவோம் என்று சொன்ன போது மகிழ்ச்சியா இருந்தது. இந்த வசனத்தை வாசிக்கும் போது ரொம்ப சந்தோஷம். அப்போ ஆலயத்துக்குள்ள 1 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து முழங்கால் போடுவாங்க மகிழ்ச்சியா இருக்கிறவங்க. மகிழ்ச்சி இல்லாதவங்க வரமாட்டாங்க. இல்லைன்னா முடிகிற நேரத்துக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, ஆமேன்னு சொல்லிட்டு போவாங்க. இடையில வருகிற காரியங்கள். அப்ப மகிழ்ச்சி உள்ளவர்கள் தேவனுடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லுகிற போது ஒரு உற்சாகம். நாங்கள்லாம் சின்ன வயசு காலங்களில் பார்க்கப்படும் போது ஒரு சைக்கிளில் பார்த்தீங்கன்னா 4 குழந்தைகளை உட்கார வச்சிருப்பாங்க. புருஷன் முன்னாடி நடந்து வருவாங்க. அங்கே இருந்து பார்த்தா 3 கிலோமீட்டரு உருட்டிக்கிட்டே வருவாங்க. வந்து ஆலயத்தில் 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து உட்கார்ந்துருவாங்க. கூடாரம் நிரம்பி வழியும். அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு சகோதரிகள் உள்ளே இருந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வாசல்ல உட்காந்துக்கிட்டு வரவேற்றுக்கிட்டே இருப்பாங்க. எல்லாரையும் வர்றவங்களுக்கெல்லாம் சோதனம் பண்ணி வரவேற்று கொண்டே இருப்பாங்க. ஒரு சில பகுதிகளில் பார்த்தீங்கன்னா அங்கே சமையல் அறையில் தண்ணி வந்து கொதிச்சுக்கிட்டே இருக்கும். வரக்கூடியவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, சகோதரர்கள் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஊர்ல இருந்து வருகிறவங்க, கிராமத்திலிருந்து வரவங்க விரவு கட்டிக்கிட்டு வருவாங்க. விரவு கட்டி கொண்டு வந்து தண்ணி கொதிக்கிற இடத்துல விரவை போட்டுட்டு போயிடுவாங்க. அப்புறம் வரக்கூடிய சகோதரர்கள் அந்த விவசாய மக்கள் எல்லாம் பண்ணுவாங்க, காய்கறியை கொண்டு வருவாங்க, அரிசி கொண்டு வருவாங்க, இது நம்ம என்ன சொல்லுவாங்க, கேழ்வரகு மாவு திரிச்சு கொண்டு வருவாங்க, களி செய்வாங்க. அந்த காலத்துல களி செய்வாங்க. இந்த பக்கத்துல அரிசி வைப்பாங்க. அந்த வரக்கூடிய காய்கறிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஜபத்தின் மூலமாக ஆலயத்துல சந்தோஷமாக செலுத்துகின்ற அந்த காணிக்கையின் மூலமா அந்த ஆகாரங்கள் ரெடி ஆகும். எவ்வளவு ரெடி ஆகுதுன்னே நமக்கு தெரியாது. ஆனா ஆலயம் முடிந்த உடனே பார்த்தீங்கன்னா பந்தியில கரெக்டா உட்கார்ந்து எல்லாரும் சாப்பிடும்படியாக அங்க என்ன செய்வாங்க, கூடியிருப்பாங்க. அந்த வீட்டை விட்டு அந்த இடத்தை விட்டு போறதுக்கு மனசே வராது. ஏன்னா தேவனுடைய கூடாரம், தேவனுடைய வீடு என்று அவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. அப்பா வீட்டுக்கு வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சீக்கிரம் எத்தனையோ வேலை இருக்காங்கலாம் விட்டுட்டு, அம்மா ஆலயத்துக்கு வந்துட்டோம், இங்க இருக்கிற தவிர வேற எங்க நம்ம போறது, இங்க சந்தோஷமா இருந்துட்டு போவோம். எல்லாரையும் அக்கா அண்ணே எல்லாரும் இருக்கிறாங்க, எல்லாரையும் பார்க்கணும், எல்லா சதுரம். அப்படிப்பட்ட ஒரு தாற்பயமான ஒரு இனிமையான ஒரு காலங்களே நாங்க இழந்துட்டு இருக்கிறோம். இப்ப எல்லாம் இல்லை, மணி அடிக்கிறாங்க. எதுக்கு? இன்னைக்கும் சிஎஸ்ஐல வந்து முதல் பெல்லு போட்ட உடனே வீட்டுல என்ன பண்ணுவாங்க, ஏற கட்டிடுவாங்க. 2வது பெல்லு வரும்போது என்ன பண்ணுவாங்க, வாசல் பக்கத்தில் நிற்பாங்க. 3வது பெல்லுல என்ன பண்ணுவாங்க, கரெக்டா பாட்டு என்ன பண்ணுவாங்க, துதி ஆராதனையை தொடங்குவாங்க. பாமாலைகள் பாடுவாங்க. அந்த ஒரு பாட்டு முடிஞ்ச உடனே வாசல் இருந்து ஊழியக்காரங்க வரிசையாக என்ன பண்ணுவாங்க, கையில வேதத்தை வச்சு கும்பிட்ட பிரகாரமாக புல்பீட்டுக்கு போவாங்க. அந்த ஒழுக்கமெல்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் கர்த்தருடைய ஜபத்தை சொல்லுவாங்க, விசுவாச பிரமாணத்தை சொல்லுவாங்க. அப்புறமாக ஒரு காணிக்கை எடுக்கப்படும். லேட்டா வர்றதுக்காக என்ன பண்ணுவாங்க, வர்றவங்களுக்கு திருப்பி ஒரு காணிக்கையை விடுவாங்க. அப்படியெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்துல
எப்படி இருந்த சின்ன கூடாரமா, சின்ன வீடா இருந்த இடமெல்லாம் பெரிய மாளிகையாக, அரண்மனை மாதிரி ஆலயம் கட்டினாங்க. பயபக்தி இருக்கும், ஒரு ஒழுக்கம் இருக்கு. அதெல்லாம் அந்த காலகட்டங்களிலே நாங்க எங்கேயுமே பார்க்க முடியல, தேடினாலும் கிடைக்க மாட்டேங்க. எங்க பார்த்தாலும் கோர்ட்ல இருக்குது கேஸ், போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கு. போலீஸ் இல்லாம இன்னைக்கு ஆராதனை கிடையாது பெரிய திருச்சபைகள்ல. வெள்ளக்காரன் வாங்கி வச்சிருக்கிற சொத்தெல்லாம் அமைக்கிட்டாருங்க. பிராட்வேல பாத்தீங்கன்னா சிஎஸ்னுடைய ஆலயத்தினுடைய ஒரு பகுதியை பாத்தீங்கன்னா, வெள்ளக்காரன் ஆலயம் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல கிட்டத்தட்ட 2 ஏக்கருக்கு மேல என்ன பண்ணாங்க, வரி செலுத்தலன்னு சொல்லி இங்க உள்ள தமிழ்நாடு அரசாங்கமே என்ன பண்ணிச்சு, நோட்டீஸ் போட்டு சீல் வச்சு கவர்மெண்ட் தூக்கிக்கிடுச்சு. அது எடுக்கிறதுக்கு எவனுக்குமே உரிமை கிடைக்காது. இன்னைக்கு மட்டும் என்ன அப்படின்னாக்க, நமக்கு அநியாயங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. நம்மகிட்ட ஒற்றுமை இல்லை, நம்மகிட்ட ஒழுங்கு இல்லை, நம்மகிட்ட ஒண்ணும் கிடையாது. என்னோட பயணித்து இருக்கிற நிறைய பேர் இந்த அடுத்த லெந்து நாளைகளுக்கு முன்பதாக நிறைய திருச்சபைகளை கூப்பிட போறாங்க. என்ன அப்படின்னா, சபையை ஒழுக்கத்துக்குள்ள கொண்டு வரணும், பயபக்திகளை கொண்டு வரணும்னு ஒரு கூட்டம் போட போறாங்க. எல்லாவரையும் ஐக்கியப்படுத்தி கொண்டு வர கீழ்ப்படிதல் வேணும். இல்லாத காரியம், இல்லாத சம்பவங்களை நிகழ்த்தவும் கூடாது, செய்யவும் கூடாது. ஆலயத்துக்குள்ள வந்தா தேவனுடைய நாமத்தை மட்டும் உச்சரித்து உயர்த்தணுமே தவிர, சாத்தானுடைய பெயர்களை சொல்லி அந்நிய உபதேசங்களை கொண்டு வருகிற சபிக்கப்பட்ட சாத்தானுடைய ஒரு கூடாரமாக மாற்றவே கூடாது. இன்றைக்கு எச்சரிக்கிறேன். எல்லாத்தையும் பார்த்தா ஆண்டவர் எழுதிடுவாரு, எல்லாத்தையும் தொலைச்சிருவாங்க, அவ்வளவுதான். வேற்றுமையான உபதேசங்கள், கள்ள உபதேசங்கள், வேதத்துல இல்லாத உபதேசங்கள். என்ன இவங்களுக்கு தெரியும்? எங்க போய் படிச்சுட்டு வந்திருக்கிறாங்க நிறைய பேர். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட நான் இனி வரைக்கும் ஒப்பு கொடுக்கல. இனிமே எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ண போறேன். என்னுடைய வாழ்க்கையில நான் கடைசி நேரத்துல அந்த காரியத்தை தான் செய்துட்டு போவேன். ஒண்ணு நேராக்கும் சீராக்கும், அவ்வளவுதான். இந்த காரியங்களிலே இனிமே மெத்தனமாக யாரும் இருக்க வேண்டாம் என்று நான் சொல்லுகிறேன். எருசலேம் என்று சொல்லப்படுகிற அந்த ஆலயத்துல போகும்போது ஒரு சந்தோஷம் இருந்தது. எருசலேமே, எங்கள் கால்கள் அங்க போய் நிக்கணும். ஆண்டவருடைய ஆலயத்துல என் கால் வைக்கணும், அந்த இடத்துல போய் இருக்கணும். எனக்கு ஒரு வாஞ்சை, ஆண்டவரே உடைய ஆலயத்துல என் கால் நிக்கணும், வேற எங்கேயும் நிக்க கூடாது. அல்லேலூயா. தேவ சமூகத்திலே பயந்து இருக்கிறவர்களே, உங்களை நான் இன்னைக்கு சொல்லுகிறேன், தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகணும்னா கீழ்ப்படிங்க. போகலைன்னா உங்களை நாங்க கண்டுக்கவே மாட்டோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எருசலேம் இறை விசரிப்பான நகரமாய் கட்டப்படும். அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்பொழுதும் துதி ஆராதனைகள் இருக்கிறது, பாமாலை கீர்த்தனைகள். அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பாட்டு. இன்னைக்கு 8000 9000 பாட்டு பாமாலை கீர்த்தனை வந்தாச்சு. இவ்வளவு பெரிய புத்தகத்தை வைக்கிறாங்க. நான் ஒரு புத்தகத்தை வச்சு ஒரு கூட்டத்தை நடத்திட்டு இருக்கும்போது அந்த புத்தகத்தை என்னதோ விட்டுட்டு வந்துட்டேனே அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிக்கிட்டு வந்த பிறகு அவர் போன் பண்ணார், ஐயா உங்க பெரிய பாட்டு புத்தகம் என்கிட்ட இருக்கு அப்படின்னு. கொடைக்கானல் மலையில காட்டுக்குள்ள. நான் இனி அந்த காட்டுக்குள்ள போக முடியாது, மிருகங்கள் நிறைஞ்ச இடம், எப்பாதான் போகணும். இன்னும் அடுத்து 2 மாசத்துல இந்த வெயில் காலம் வந்துருச்சுன்னா கொடைக்கானல் மலைப்பகுதிகள் ஊழியத்துக்கு போயிடுவேன். அதனால அங்கே நான் அதை போய் பார்ப்பேன் என்று நான் பார்க்கிறேன். எப்பொழுதும் துதி ஆராதனை இசைகள் எல்லாத்தையும் போட்டுக்கிட்டே இருந்து அந்த இடத்துல என்ன செய்வாங்க, ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்று அங்கே நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், இது தாவீது எப்ப வாழ்ந்தவர், அவரு இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடியே 950 ஆண்டுகளுக்கு முன்னதாக வாழ்ந்த தாவீது இப்ப நடக்கக்கூடிய சம்பவத்தை அன்னைக்கே ஆவினாலே உணர்ந்து எழுதுகிறார். எருசலேமுக்கு கடைசி காலங்களுடைய சூழ்நிலைகள் மிக பயங்கரமாக இருக்கிறது. எருசலேம் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று இங்கே சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆனாலும் அப்படியாக உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானம், உன் அரண்மனைக்குள்ளே சுகமம் இருப்பதாக. அப்பதான் அது கிடைக்கும். இல்லைன்னா எந்த வீட்டிலையும் எந்த வாழ்க்கையிலையும் நம்ம அதை பார்க்க முடியாது. இப்படியாக நம்மளுடைய வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவர் சொல்லுகிறார் சங்கீத புத்தகத்திலே 99வது அத்தியாயம் 1வது வசனத்தை நாம் வாசிப்போம். சங்கீதம், கர்த்தாவே இப்ப துதி ஆராதனை நம்ம பண்றோம், ஆண்டவரை சேவிக்க வந்துடும். முழு இருதயம் இருக்குதா? பாதி எங்கேயோ இருக்குது, மீதி எங்கேயோ இருக்குது. ஆளு மட்டும்தான் இங்கே உட்கார்ந்து. எப்படிப்பட்ட ஒரு சிந்தனை! வேற ஓட்டங்கள், மன ஓட்டங்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறது. பல்சு பார்த்தா பித்த வாத சிலேர்ப்புன நாடியை நம்ம பார்த்துடலாம். ஆனா கிறிஸ்தவர்களுடைய நாடியை பார்த்தாக்க பித்தவாத சிலேர்ப்புனெல்லாம் பார்க்க முடியாது. வேற ஒரு நாடி தான் ஓடிக்கிட்டு இருக்கு. வெளியில உள்ள சிந்தனைகள் தான் ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஐயா, இதுக்கு இன்னொரு நாடி இருக்குது. மனுஷனுக்கு 3 நாடியை
பார்க்கலாம், இவங்களுக்கு 4 நாடியை பார்க்கலாம். அப்பேற்பட்ட ஒரு ஆட்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எனக்கு அருமையான தேவனுடைய கர்த்தரை நாமத்தை அறிந்த நீங்க நம்பிக்கொண்டிருக்கிற அந்த ஜனமாக இன்னைக்கு இருக்கணுமே தவிர வேற மாதிரி இருந்தா விழுந்து போவார்கள். அவ்வளவுதான். ஆனா 9வது அத்தியாயம் 1வது வசனம் என்ன சொல்லுகிறது? கர்த்தாவே, என் முழு இருதயத்தோட உம்மை துதிப்பேன், உம்முடைய அதிசயங்கள் எல்லாம் நான் விவரிப்பேன். இங்க நீங்க வாழ்க்கையில பார்க்கப்படும் போது, சாட்சியினுடைய நேரங்கள் கொடுக்கப்படும் போது, அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்க, தவசு உற்சவங்கள் நடக்கும், அறுப்பின் பண்டிகைகள் நடக்கும். எத்தனை பேர் பார்த்தீங்களோ தெரியாது. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க அவங்க சாட்சி சொல்லி அவங்க காணிக்கை கொண்டு வந்து மாட்டு வண்டியில கொண்டு வந்து மூட்டை மூட்டையா அரிசியை இறக்குவாங்க. ஐயா, என்ன இது, ஆண்டவர் எங்களை ஆசீர்வதித்தார் ஐயா அப்படின்னு சொல்லி ஒரு பங்கை கொண்டாந்து அப்படியே மூட்டையை கொண்டாந்து இறக்குவாங்க. மாம்பழ பண்டிகை மாம்பழமா கொண்டாந்து கொட்டுவாங்க, பழங்கள் எல்லாம் கொட்டுவாங்க. அந்த கூட்டம் என்னைக்கு முடியுதோ துக்கமா இருப்பாங்க. இன்னும் 2 நாளா நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு காலையிலிருந்து ஒரே பாட்டு, ஜபங்கள், துதி, ஆராதனைகள். எல்லா திருச்சபைகள் அங்க இருக்கக்கூடிய கிராமத்தில் இருக்கக்கூடிய எல்லா சபையையும் ஐக்கியமாக ஒவ்வொரு சபையும் என்ன பண்ணுவாங்க, உட்கார்ந்து இருந்து இந்த சபையாரை நாங்கள் அழைக்கிறோமாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த சபையார் நின்று சபையாரா வாழ்த்தி துதிச்சுட்டு எங்களால முடிந்த காணிக்கை என்று சொல்லி அங்க கொண்டாந்து வச்சுட்டு போய் சாட்சி சொல்லுவாங்க. என்ன ஆனந்தமா இருந்த ஒரு காலங்கள். அப்பெல்லாம் மிஷனரிகள் அந்த இடத்துல பார்க்கப்படும் போது அப்படியே பார்த்து என்ன பண்ணுவாங்க, ஆனந்த கண்ணீர் விடுவாங்க. ஏன்னா அவங்க முழங்கால் போட்டு செவித்து அநேக நாட்கள் உபவாசத்துல அந்த கூட்டங்கள் எல்லாம் சேர்த்து நிரப்பி இருப்பாங்க. அவருடைய பணிகள் அதிகமாக இருக்கும். ஒவ்வொரு மிஷனரியும் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 4 வருஷம் 5 வருஷத்துக்குள்ள ஒரு 20 சபையை பிளான் பண்ணி என்ன பண்ணுவாங்க, சர்ச் பிளான்ல என்ன பண்ணுவாங்க, ஒர்க் பண்ணி 20 சபையை உருவாக்கிடுவாங்க. இந்த பக்கம் ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுவாங்க, உருவாக்கணும். அப்படிதாங்க எல்லா இடங்களிலும் சபைகள் உருவாச்சு அந்த மிஷனரியுடைய காலங்கள்ல. இன்னைக்கு பார்த்தாக்க என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, அந்த பயபக்தி எல்லாம் போச்சு, அந்த பரிசுத்தம் எல்லாம் போச்சு. ஏதோ உப்புக்கு சப்புக்காக போய் கொண்டு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். விவரிக்கின்ற காரியங்களிலே நீங்கள் இந்த நாட்களிலே தேவ சமூகத்திலே சாட்சி உள்ளவர்களாக நாம் கடந்து வர வேண்டும் என்பதை இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். இனிமே நீங்க குழந்தையா இருக்கக்கூடாது. உன்னையே தான் பாப்பா, உனக்கு தான் சொல்லுவேன், குழந்தையாக இருக்கக்கூடாது. நான் சேர்த்து தான் இந்த மெசேஜ் பண்ண போயிட்டேன். இனி குழந்தையாக இருக்கக்கூடாது. எபேசியர் 4:14 வாசிக்கப்படுவது வேதம் சொல்லுகிறது, இனி குழந்தைகளாக இருக்கக்கூடாது, இனி விளையாட்டுத்தனம் பண்ணக்கூடாது. நீ பெரிய மனுஷி ஆகிட்ட, எங்க குடும்பத்துல நீ வந்திருக்கிற, நீ ஒரு உன்னதமான தேவனுடைய திருக்கரத்துல நீ என்ன செய்யணும், இருக்கணும். அவருடைய பரிசுத்தமும் பாதுகாப்பும் உனக்கு இருக்கணும். ஞானத்தை தேடணும், வேத தியானத்தை இருக்கணும். உன் வாழ்க்கையில பெரிய சாதனை பண்ணணுன்ற ஒரு எண்ணம் இருக்கணும். ஆண்டவர் உன் பக்கத்துல உனக்கு உதவி செய்ய ஆண்டவர் காத்திருப்பார். அப்படியாக நீ இருக்க வேண்டும். குழந்தையா இராதே. வாசியுங்கள் எபேசியர் 4:14. இனி குழந்தையா இராமல் இனிமே மனுஷனுடைய சூது, வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான தந்திரமான போதகமாகிய பலவித காற்றுல அலைகிறதை போல அடிபட்டு அலையக்கூடாது. யார் என்ன சொல்றா, சரியா தப்பா, இது உண்மையா பொய்யா, இவங்க சொல்றது நல்லது சொல்லாங்களா தீமைக்கு சொல்லாங்களா, அப்படி யோசிக்க வேண்டிய காலத்துல நீ வாழ்ந்துட்டு இருக்கிற. ஆண்டவர் இந்த நாட்கள்ல சும்மா உன்னை குழந்தையாக வச்சிருக்கிறான். நீ குழந்தை இல்லை என்பதாக உன்னைய மட்டும் நான் சொல்லலை. இங்க இருக்கக்கூடிய மீச முளைச்ச குழந்தைகள், பெரிய ஆட்கள் குழந்தைகள் தான் இருக்காங்க. உன்னைய மாதிரி தான் இருக்காங்க. இன்னும் சூதுவாது தெரியாம அங்கேயும் இங்கேயும் அலைப்பட்டுக்கிட்டு கிடக்குது. இங்கேயும் அங்கேயும் போகுது. ட்ராக், ஒரே ட்ராக்ல வண்டி போனா பரவாயில்ல, 2-3 ட்ராக்ல போனா நிறைய ஆக்சிடென்ட் ஆகி நொறுங்கி கவுந்து. பல ட்ராக்ல போகக்கூடாது. கர்த்தர் காண்பிக்கிற அந்த பாதையை, அந்த அடிச்சுவடை, ஆண்டவர் நடந்து போன அந்த பாதையிலே நாம் நடக்க வேண்டும். அவர் கற்றுக் கொடுத்த பாதையிலே நடக்க வேண்டும். தாவீது சொல்கிறார், ஆண்டவரே உம்முடைய கற்பனையின் வழியாக நான் ஓடுவேன், வேற வழியில ஓடல. நீங்க கற்பனையே இல்லாத ஆட்கள் பின்னால ஓடுனீங்கன்னா வம்பா போயிருவீங்க. பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பாதை அது ஒண்ணுதான். இயேசுவின் பாதை ஒண்ணுதான். ஆண்டவருடைய வழி ஒண்ணுதான். அந்த பாதையை விட்டுட்டு வேற வழியில நீங்க போனா நித்திய மார்க்கத்துக்கு போக முடியாது, பரலோகத்துக்கு போக முடியாது. இது உறுதியாக நான் என்னாலே சொல்ல முடியும். இனி குழந்தைகளாக இராதீங்க. பலவிதமான போதனைகளை அலையாதீங்க. பலவிதமான வஞ்சகத்துல சூதுல போய் சிக்கி சின்னாபின்னமாயி
குடும்பமும் சாற்றும் க்ளோஸ் ஆயிடும். எத்தனை குடும்பம் இன்னைக்கு கதறி கொண்டு இருக்கிறது. ட்ரெயின்ல வரும்போது ஒரு குழந்தை அழுதுகிட்டு வருது, ஒரு பாசு பொண்ணு பரிதாபமா. எங்க அம்மா இறந்துட்டாங்க. ஒரு சபையில அந்த ஐயா வந்து ஒரு அம்மாவை கல்யாணம் முடிச்சுட்டு இருக்கு. நான் சொன்னேன், புத்தி சொன்னேன், இப்படி எல்லாம் ஓடக்கூடாது, செய்யக்கூடாது, நீ அடங்கி இருக்கணும், நீ கீழ்ப்படியணும், ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்புக்கொடு, ஆண்டவர் நல்ல வழியை காண்பிப்பார், நீ நல்ல காரியங்களை ஆண்டவருடைய சமூகத்திலே பெற்றுக்கொள்வா போ அப்படின்னு சொன்னேன். இன்னைக்கு சங்கீத புஸ்தகத்துல எருசலேம் சமாதானத்துக்காக கட்டளையிட. ஏன் சமாதானத்துக்காக கட்டளையிட வேண்டும்? அது ஆண்டவருடைய மகாராஜாவுடைய நகரம், யெகோவா ஷம்மா, ஆண்டவருடைய பரிசுத்த நகரம், மகாராஜாவுடைய நகரம். அதற்காக ஜெபம் பண்ணுங்கள். அந்த இடத்துல தான் இயேசுவார் பிரசங்கித்தார், அந்த இடத்துல தான் கர்த்தர் பாடுபட்டார், அந்த இடத்துல தான் ஆண்டவர் சிலுவையில் அடிக்கப்பட்டார், அந்த இடத்துல தான் அடக்கம் பண்ணப்பட்டார், அந்த இடத்துல தான் உயிர்த்தெழப்பட்டார். கர்த்தர் விரும்பின இடம் எருசலேம். பரலோகத்துல அல்லேலூயா என்று என்ன செய்தாங்க? அல்லேலூயா அங்க சொல்லிட்டு இருந்தாங்க. ஆர்ப்பரிப்பு இருக்கிறது. வெடி சத்தம் கேட்கறதுக்கு மேல அந்த சத்தம் இருக்கு. பெருவெள்ளத்தின் இரைச்சல், பரிசுத்தாவி நம்ம உடம்புல இருந்தா பெருவெள்ளத்தின் சத்தம் உண்டாகும். ஆண்டவருடைய சத்தம் நம்ம வாயிலிருந்து வரும்போது ஆவியானவர் நம்மள அந்த மாதிரியாக அந்த சத்தத்தை கொடுப்பார். உள்ள ஆவியானவர் இல்ல, ஆவியும் இல்ல. எப்படியாவது கர்த்தருக்கு சோதரம். என் தகப்பனுடைய ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிறார், நான் தங்கி இருந்த இடம், நான் வாசம் பண்ணுகிற இடம், எனக்காக கட்டப்பட்டிருக்கிற ஆலயம் அங்கே ஒன்று இருக்கிறது. நான் விரும்பினபடினாலே இங்கே நான் என்னென்னைக்கு நான் அங்கே தங்குவேன். இந்த இடத்துல ஜெபிக்கிற எல்லா ஜெபத்தையும் நான் கேட்பேன் என்று அன்றைக்கு தாவீதிடத்திலே சாலமோனிடத்திலே சொன்னபடியினால்தான் இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்ணுகிறாங்க? எருசலேம் பயணப்பட்டு போய் கொண்டிருக்கிறார்கள். என்னைக்காவது ஒரு நாள் அந்த இடத்துல கால் வைக்கணும், மகாராஜாவுடைய நகரத்துல கால் வைக்கணும், அங்க போய் ஜெபிக்கணும் அப்படின்ற வாஞ்ச எல்லாருடைய பாத்தீங்கன்னா நிறைய பேருடைய வாழ்க்கையில பாருங்க, அங்கங்க ஓடுவாங்க. அவங்களுடைய கடைசி ஆசை என்னன்னு கேட்டாங்க, ரெண்டு சொல்லுவாங்க. ஒண்ணு எருசலேம்ல நாங்க கால் வைக்கணும், இன்னொன்னு ஏசப்பா வருகையை நாங்க பார்க்கணும். அப்படிதான் ரொம்ப பேருடைய ஆசை. வேற நிறைய பேருக்கு வேற வேற ஆசைகள்லாம் இருக்கு. வீணா போன ஆசைகள் எல்லாம் வச்சு அந்த குப்பையெல்லாம் உள்ளத்துக்குள்ள வச்சு குப்பை தொட்டியா மாறிக்கிட்டு இருக்காங்க. ஆண்டவரை பற்றி, அந்த மகாராஜாவுடைய நகரத்தை பற்றி நான் இந்த நாட்களில் சிந்திக்கப்படும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், அங்கே ஆண்டவர் அங்கே வாசம் பண்ணினார். என்றைக்கு நான் தங்கும் இடம் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அந்த இடத்தை கர்த்தர் விரும்பினபடியினாலே அங்கே ஆண்டவர் அதை மகிமைக்குரிய ஒரு இடமாக சொல்வதற்காகத்தான் இந்த 122 சங்கீதத்திலே நாம் பார்த்தோம் என்று நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு ஹமாஸுடைய தீவிரவாதிகள், இன்னைக்கு ஈரானுடைய தீவிரவாதிகள், இன்னைக்கு ஈராக்குடைய தீவிரவாதிகள், ஜோர்டானுடைய தீவிரவாதிகள், ஹிஸ்புல்லா தீவிரவாதிகள், இன்னுமாக எல்லா ஹமாஸுடைய எல்லா தீவிரவாதிகளும் இன்னைக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா, எருசலேம் கவனிங்க, எருசலேமுக்காக தான் நீங்க யுத்தம் பண்றாங்க, எருசலேமுக்காக தான் சண்டை போடுறாங்க, எருசலேமை கைப்பற்றணும்னு தான் பார்க்கறாங்க. அதுக்கு யூதர்களை கொன்று குவிக்க வேண்டும் என்று பார்க்கிறார்கள். யூதர்கள் சின்ன சுண்டக்கா மாதிரி இருக்கிற தேசத்தை உலகத்தில் இருக்கக்கூடிய 69 நாடு கூட்டமைப்பு, முஸ்லிம் கூட்டமைப்பு, நல்லா தெரிந்து கொள்ளுங்க. பெரிய நாடுகளுடைய பெயர்களை சொல்லிடலாம். சிரியால இருந்து எல்லா லிபியால இருந்து எல்லா நாடுகளையும் சொல்லிடலாம். ஆனா அவங்களுடைய மொத்தம் 69 இஸ்லாமிய கூட்டமைப்பினுடைய நாடுகள் மொத்தம் 69 எல்லாருமே விரோதமாக எழுப்பி எருசலேமை கைப்பற்ற வேண்டும், அழிக்க வேண்டும். இதான் அவங்களுடைய திட்டம். ஆனா வேதம் இன்னைக்கு தீர்க்க தரிசனம் என்ன சொல்லுகிறது அதை பார்ப்போமா? அக்டோபர் 7ஆம் தேதி நடந்த 2023 நடந்த தொடங்கிய அந்த போர் ஒரே நாளில் 4000 ராக்கெட்டை விட்டாங்க. 1500 பேர் அங்கேயே என்ன பண்ணாங்க? எருசலேமில் ஜனங்கள் செத்தார்கள். இந்த தீவிரவாதம் அன்னைக்கு நடந்தது. அன்னைக்கு அனுக்கா பண்டிகை. அனுக்கா பண்டிகை நல்லா தெரிந்து கொள்ளுங்க. இயேசுவானவர் வருகிற நாள் அனுக்கா பண்டிகை அன்னைக்கு தான் பரலோகத்திலிருந்து கீழே இறங்கி வருவார். அந்த பண்டிகையினுடைய சரித்திரங்களை நீங்க பார்க்க வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ அப்படிப்பட்ட நேரத்தில் என்ன பண்ணாங்க? இப்படிப்பட்ட காரியங்களை செய்து விட்டார்கள். அப்படிப்பட்ட பயங்கரங்கள் அங்கே நடந்தது என்று நாம் பார்க்கிறோம். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் என்ன செய்ய போகிறார் என்றால், இன்னைக்கு இருக்கக்கூடிய ராணுவத்துல, இஸ்ரேல் ராணுவத்துல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டா, எங்களுக்கு பலம் கொடுக்கிறவர், தாவீதுக்கு பலம் கொடுத்த அந்த ஆண்டவர் எங்களை பலப்படுத்துகிறார், எங்களை பலப்படுத்துவார். இந்த ஜனங்களெல்லாம் நான் சும்மா விட மாட்டான். சின்ன நாடுதான். ஆனா என்ன சொல்லுகிறாங்க அப்படின்னா, பெரிய பேச்சு பேசுறாங்க. என்ன சொல்லுகிறாங்க அப்படின்னா, நாங்கள் ஆண்டவர் சொல்றாரு, எங்கள் கர்த்தராகிய எங்கள் யெகோவாவுடைய
தேவனுடைய துணையினாலே நாங்கள் பலனானவர்களாய் இருப்போம். ஆபிரகாமின் தெய்வம், நாங்கள் பலனாய் இருப்போம், நாங்கள் சும்மா விட மாட்டோம், ஒரு நாட கூட விட மாட்டோம் என்று இந்த இடத்துல இந்த வார்த்தையை எப்ப எழுதப்பட்டிருக்கு? ஜகரியா இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடி 400-500 ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுதப்பட்ட வார்த்தை. இன்றைக்கு நடக்கக்கூடிய சம்பவங்கள், இன்றைக்கு பேசுகிற சம்பவத்தை ஆண்டவர் அன்றைக்கு கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு நடக்கக்கூடிய சம்பவங்களை பாத்தீங்களா? எவ்வளவு பெரிய காரியம். 6வது வசனத்தை வாசிங்க. அந்நாளிலே யூதாவின் தலைவரை விறகுக்குள்ளே எரிகிற அக்கினி அடுப்புக்கும் தீவட்டிக்கு ஒப்பாக்குவேன். போதும். என்ன நடக்க போகுது? ஒவ்வொரு தலைவர்களையும், இஸ்ரவேல் சேனையினுடைய ஒவ்வொரு தலைவர்களையும் ஆண்டவர் என்ன பண்ணாரு? பெரிய நெருப்பு அக்கினி சட்டி மாதிரி எல்லாம் வந்தானா, உள்ள வந்தானா அப்படியே பஸ்மமாயிருவான். இவங்கள என்ன பண்றாரு அப்படின்னா, ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எதற்கு ஒப்பாக்குவேன் என்று சொல்லப்படும்போது எரிகிற தீவெட்டியா மாத்துவேன்றார். அப்ப என்ன அர்த்தம்? இனிமே இஸ்ரேல் ஜனங்களை எவனாவது மோதனானா உலகத்துல எல்லாரையும் ஆண்டவர் காலி பண்ண போறாரு. அவனை வச்சு என்ன பண்ணுவாரு? நெருப்புனா என்ன செய்யும்? மிஞ்சுமாயா? ஜோ பைடன் என்ன பண்ணா தெரியுமா? எருசலேமுக்கு கொடுக்க வேண்டிய ஆயுதங்களை தடை பண்ணி வச்சிருந்தான். இல்லைன்னா என்னைக்கும் நொறுக்கி இருப்பாங்க. இவ்வளவு பின்னடைவுக்கு வந்ததுக்கு காரணமே இந்த ஹிலாரியும் யாரு அப்படின்னு கேட்டாக்க அந்த கமலாவும் அந்த ஜோ பைடன், இந்த 3 பேர் பண்ண கூத்து தான். இஸ்ரவேலுக்கு கொடுக்க வேண்டிய பயங்கரமான ஆயுதங்களை கொடுக்காமல் தடை செய்தார்கள். அதனாலதான் சண்டை நின்றுச்சு. இல்லைன்னா என்னைக்கு போட்டு கொளுத்தி இருப்பாங்க. இப்ப ட்ரம்ப் வந்துட்டாரு. எல்லாத்தையும் ஆயுதங்களையும் கையில நான் தர்றேன்பா, இனி அவர்கள் பார்த்துக் கொள்வார். நேற்று ஸ்டேட்மெண்ட், நான் எல்லாத்தையும் இஸ்ரவேல்கிட்ட சொல்லிட்டேன், ஒப்படைச்சிட்டேன், இனி அவங்க நொறுக்குவாங்கன்னு சொல்லிட்டு சொன்னாரா இல்லையா? நேற்று ட்ரம்பினுடைய பேச்சு. அப்போ பைபிளுடைய வசனம் நிறைவேற போகுது. தீர்க்க தரிசனம் என்ன சொல்கிறது என்று கேட்கிறாங்க. ஐயா, ஜகரியாவுடைய 12வது அத்தியாயத்தின்படி தான் அன்னைக்கு பேசுனாங்க. ட்ரம்பும் நெதன்யாவும் பேசும்போது தீர்க்க தரிசனம் என்ன உரைக்கிறது தான் கேட்டு பேசி இருக்கிறாங்க. வேற எந்த பேச்சும் பேசல. ஐயா, ஒவ்வொரு நாளும் டிவியில வர நியூஸை பாருங்க. அந்த பைபிள் படி வந்துகிட்டு இருக்கு. பைபிளை பாருங்க, தீர்க்க தரிசனத்தை பாருங்க. என்னத்தான் பாக்குறீங்க? உலகத்துல செல்லு நோன்றது, பல்லு நோன்றது, கண்டதை நோன்றது, அதுக்குள்ள இருக்கிற சாத்தான நோன்றது, அந்த சாத்தான் பேசுறது, அந்த மிமிக்கிரி, அந்த இல்லாத பொல்லாத காரியங்களை, கெட்டு போகிற சீரழியக்கூடிய காரியங்களை இன்னைக்கு பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. இதை பாருங்க ஐயா, உண்மையை பாருங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த உண்மையை பாருங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. நாடு கடத்தியது சர்வதேச குற்றம் என்கிற ஒரே காரணத்தை வைத்து நீங்க யுத்தம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டாரு? அமெரிக்கா இஸ்ரேலுக்கு கொடியை ஆட்டிட்டாரு. ஜனங்களை நாடு கடத்தினாங்க, போட்டு தள்ளு, இது சர்வதேச குற்றம். எந்த நாடு உள்ள வந்து நாங்க அவங்களுக்கு துணையா இருப்போம்னா போட்டு தள்ளு, நானும் வந்து போட்டு தள்ளுறேன் அப்படின்னு. இது தீர்க்க தரிசனம் சொல்லுகிறது. இப்படியாக இன்னைக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, அவங்க சைடுல சாவை பாத்தீங்கன்னாக்க 48,000 பேருக்கு மேல இதுவரைக்கும் என்னாச்சு அப்படின்னா இஸ்ரேல் ராணுவம் கொன்று குவித்திருக்கு. 48,000க்கு மேல கொண்டு இருக்கிறாங்க. 1,11,665 பேர் காயத்தோட, கை கால் கட்டோட என்ன பண்றாங்க? எப்படி இருந்தா நான் இப்படி ஆயிட்டேன்னு காட்டிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஏன் வருது? ஓ பொறுப்பு, உன்னுடைய திமிர்த்தனம், உன்னுடைய அகங்காரம், துர்வகங்காரம், உன்னுடைய பேராசை, என் ஜனத்திற்கும் எருசலேமுக்கும் விரோதமா வந்த உன் கையும் காலும் கட்டுப்படாம என்ன செய்யறது? எவ்வளவு பயங்கரமா சொல்லுகிறார். இந்த ஆண்டவர் பெரியவர். இந்த உலகத்திலே எருசலேமை குறித்து பேச பேச ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட போகுது. இதுதான் விஷயம், வேற ஒண்ணும் கிடையாது. உலகம் முழுவதும் இனிமே வரக்கூடிய நியூஸ் அதுதான். உலகம் முழுவதும் பேசக்கூடிய செய்தி இஸ்ரவேலை பற்றி தான். இனி வரக்கூடிய தீர்க்க தரிசனங்கள் எருசலேமை பற்றி, இஸ்ரவேல் ஜனங்களை பற்றி, யுத்தங்களை பற்றி தான் நீங்க உலகத்துல முழுக்க முழுக்க எல்லா டிவில எல்லா நியூஸ்லயும் நிறைஞ்சு இருக்கும். இதுதான் கர்த்தர் சொல்லி இருக்கிறார். இந்த காலகட்டம் ஆண்டவர் நெருக்கத்தில் இருக்கிறார். இந்த பயங்கர நேரத்தில் ஆண்டவர் உங்க சமீபத்துல வந்துட்டேன்னு சொல்றாரு. உங்க அடுத்து வந்திருக்கிறேன், உங்க பக்கத்துல வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இதுவரைக்கும் யுத்தத்துடைய காரியங்களை பார்க்கப்படும் போது 1948 மே 14ஆம் தேதி சுதந்திரம் கொடுக்கப்பட்டது இஸ்ரவேலுக்கு. அன்னையிலிருந்து நிம்மதியா இருந்தாங்களா? ஒரே யுத்தம் தான். 1949 6 மாதம் யுத்தம் நடந்தது. 1950 இருந்து 60 வரைக்கும் பல கொரில்லா போர்கள் நடந்தது.
சிரியா நாடு, எகிப்து, ஜோர்டன் மற்ற எல்லா தேசங்களும் என்ன பண்ணி உள்ள கொரில்லா தாக்குதலை பண்ணி நிறைய பேர் அப்பப்ப கொண்டுகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவன் சண்டைக்கு வந்தானா இழந்துதான் போவான். எதை இழந்து போனா இவன் சண்டை சும்மா வந்து கொரில்லா தாக்குதல் பண்ணும்போது எருசலேம் பார்த்து இஸ்ரேல் என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டா சீனாய் மேலே ரவுண்ட் கட்டி தூக்கிக்கிட்டாங்க கையில. நீ சண்டைக்கு வந்தெல்லாம் உன் இடத்த நான் பிடிக்கிறேன்னு பிடிக்கிட்டேன். அதுக்கப்புறம் 1970 பாத்தீங்கன்னா ஒரு கையெழுத்து, அமைதலா இருங்கப்பா. 1973 அக்டோபர் 26 என்ன ஆச்சு அப்படின்னா ஒரு போர் நடக்குது. கோலன் குண்டை தூக்கிட்டாங்க, அடுத்த மலையை தூக்கிட்டாங்க, அரபு படைகள்லாம் ஓட்ட முடிச்சிட்டாங்க. 1978 லெபனான் ஆபரேஷன் நடந்தது. அப்ப PLO யாரு யாசர் அரபாத்துடைய படைகள்லாம் ஓடி போச்சு. 1982 இருந்து 2000 வரைக்கும் போராளிகள் போர் தொடர்ந்து நடந்தது. 2000 இருந்து 2005 வரைக்கும் பாலஸ்தீன வன்முறைகள் ஹமாஸினுடைய தொடக்கம். அந்த கொரில்லாக்கள் தொடங்கியது 2006 ஜூலை 12 செப்டம்பர் 6 ஹிஸ்புல்லா என்ன பண்ணா போர் தொடக்க ஆரம்பிச்சிட்டான். 2008 2009 குளிர்காலங்களிலே பாலஸ்தீன போர்கள் தொடர்ந்து நடந்தது. 2012 இருந்து 14 வரைக்கும் என்ன நடந்ததுன்னா ராணுவ தாக்குதல் பலமாக இருந்தது. 2021 இருந்து யூதர்கள் அரபியர்கள் நகரங்களிலே உள்நாட்டு கலவரத்தை உருவாக்கிட்டாங்க. இங்க குடியிருக்க வச்சா அங்கே கலவரம். 2023 அக்டோபர் 7 தான் குண்டு வீச்சு போர் ஆரம்பமாச்சு. இதெல்லாம் நீங்க நிகழ்வுகளை பார்க்கப்படும் போது தொடர்ந்து இஸ்ரவேலுக்கு நிம்மதியே இல்லை, எருசலேம் நகரத்துக்கு நிம்மதி இல்லை. அதுக்காக தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீது சொல்லுகிறார், எருசலேம் சமாதானத்திற்காக வேண்டிக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. இந்த காரியங்கள் எல்லாம் நடந்துதான் இருக்கும், தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது. இப்படியாக ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் ஆண்டவர் சொல்லுகிறார். ஜெகரியாவுடைய புத்தகம் 12 ஆண்டவர் சொல்லுகிறார். என்ன பண்ணுகிறார் அப்படின்னா அதுல வாசிங்க, 4வது வசனத்தை வாசிங்க. அந்நாளிலே அவைகளின் ஏரியர்களுக்கெல்லாம் புத்தியின் மயக்கத்தை வரப்பண்ணி திறந்து எல்லா குருட்டாட்டத்தை உண்டு பண்ண என்று சொல்லுங்க. இனிமே யுத்தத்துக்கு வருவாங்க, குருட்டாட்டம். எதுக்கிட்டா சண்டை போடுற, என்னடா பண்றேன்னு தெரியாம அவங்களுக்குள்ள குருட்டாட்டம். அதாவது கண்களை குருடனா நடக்க முடியுமா தெரியுமா, பாத தெரியுமா தெரியாது. அது மாதிரி உலகத்தில் உள்ள எல்லா ராணுவத்தையும் கத்த குருட்டாட்டம் ஆக்கி எருசலேமுக்கு முன்னாடி இஸ்ரேல் ஜனங்களை என்ன பண்ணாங்க, இஸ்ரேல் ஜனங்கள் அவர்களை கொளுத்துவார்கள், அடிப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்குது. இனிமே நடக்க போற சம்பவம், அடுத்து நடக்கக்கூடிய சம்பவங்கள். அதுக்கு மேல உள்ள வசனத்தை வாசிங்க. 3வது வசனம். அந்நாளிலே நான் எருசலேமை சகல ஜனங்களுக்கும் பாரமான ஒரு கல்லாக மாற்றுவேன், அதை கிளப்புகிற யாவரும் சிதைக்கப்படுவார்கள். இதுதான் உண்மை, நொறுக்கி போடுவார்கள். இனி உலகம் தேடுவார். 3வது உலக யுத்தம் என்றால் அது எருசலேமினுடைய போர்ல இருந்துதான் ஆரம்பமாகும். நல்லா தெரிந்து கொள்ளுங்க, எருசலேம் போர்ல இருந்துதான் தொடங்கும். இதுதான் இன்னைக்கு உள்ள வேத வசனத்தினுடைய தீர்க்கமான ஒரு வார்த்தையாக இருக்கிறது. இதுல முக்கியமா நீங்க தெரிந்து கொள்ளணும், இந்த வார் நடந்துகிட்டே இருக்கும், இந்த பக்கம் பயங்கரங்கள் நடந்துட்டு இருக்கும், அதிர்ச்சி உண்டாகும், பயம் உண்டாகும். எருசலேம் ஜனங்களுக்கு ஒரு பயம் வரும். அந்த நேரத்துல நீங்க உங்களுடைய ஜெபத்துல வேண்டிக் கொள்ளும் போது கர்த்தர் ஒரு காரியத்தை செய்ய போகிறார். அந்த காரியத்தை தான் நாம் இந்த இடத்துல நாம் பார்க்க வேண்டிய மிக அவசியமான ஒரு காரியமாக இருக்கிறது. 10வது வசனத்தை வாசிங்க. நான் தாவீதின் குடும்பத்தார் மேலே அந்த எருசலேமில் இருக்கக்கூடிய அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே ஆண்டவர் சொல்லுகிறார், எருசலேமின் குடிகளின் மேலே கிருபையின் ஆவியை, விண்ணப்பத்தின் ஆவியை அவர் மேலே ஊற்றப்படும் போது அவர்கள் தாங்கள் குத்தின என்னை நோக்கி ஒரு குழந்தைக்காக தான் ஒரு குழந்தைக்காக புலம்புகிறது போல எனக்காக புலம்பி ஒருவன் தன் தலைச்சன் பிள்ளைகளுக்கு துக்கிக்கிறது போல எனக்காக துக்கிப்பார்கள். அப்ப என்ன அர்த்தம்? மனம் திரும்பல் எப்ப நடக்கும் அப்படின்னா எருசலேம் போர் நடந்துட்டு இருக்கும் போதுதான் ஒரு நேரத்துல என்ன பண்ணுவாங்க, எல்லாருக்கும் மேல ஆண்டவருடைய ஆவியானவர் வல்லமையா இறங்குவாரு. அதுதான் 2ஆம் தர ஆண்டவர் ஊற்றப்படுகிற மீன சொல்கிறானா, ஆண்டவர் முன்மாறி பெய்த மழை
அப்போஸ்தலர் நாட்களிலே ஊற்றப்பட்ட அதே அபிஷேகம் மீண்டுமாக எருசலேமிலே ஊற்றப்படும் போது ஒவ்வொருவரும் இயேசுவை அறிந்து கொள்வார்கள், இயேசுவை உணர்ந்து கொள்வார்கள். அவரை அடித்தது, அவரை கொண்டது பாவம் என்று அறிக்கையிடுவார்கள். எருசலேமுடைய பாவங்கள் நிவர்த்தியாகும். அவர்களுக்கு கர்த்தர் ரட்சிப்பை கொடுக்க போகிறார். அப்போ உலகத்துடைய முடிவு சாம்ராஜ்யம் முடிய போகிறது. அது வரைக்கும் புறஜாதிகள் எச்சரிக்கையா இருங்க. கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு நீங்கள் உறுதியுள்ள உண்மையுள்ளவர்களா இல்லை அப்படின்னா நீங்க உங்க கதை முடிஞ்சது. அவர்கள் மேல ஆவியை ஊற்றியாச்சுன்னா முடிஞ்சு போகுது கதை. இதான் தீர்க்க தரிசனம். அந்த காலகட்டங்களில் நல்ல பைபிள் கிளாஸ் போச்சு. இப்போ பாருங்க, பேருக்கு பைபிள் கிளாஸ்ன்னு வச்சுக்கிட்டு காசு வாங்கிட்டு சர்டிஃபிகேட் கொடுத்து ஆளுகளை ஏமாற்றி ஒரு மண்ணு தெரியாம நான் படிச்சுட்டேன், நான் சர்டிஃபிகேட் வச்சிருக்கேன். இது எத்தனை பேர் அலையிறாங்க, பைத்தியமா அலையிறாங்க. ஐயோ இந்த சர்டிஃபிகேட் பார்த்துருவோம், தலையில தேய்ச்சிக்க போயான்றேன். நான் என்கிட்ட வந்தாங்க. விரும்ப ஒரு சம்பவத்தை நான் சொல்ல போகிறேன். எசேக்கியேலுடைய புத்தகம் 37வது அத்தியாயத்துல முக்கியமான சம்பவத்தை நீங்க பார்க்க போறீங்க. இந்த நேரத்துல ஆண்டவர் சொல்லி தருகிற இந்த ஒரு காரியத்தை இந்த நேரத்துல உணர்த்துவது அவசியமா இருக்கு. ஏன்னா இஸ்ரேல் ஜனங்களை அதுவரைக்கும் ஆண்டவர் எப்படி பார்க்கிறார் என்று பார்க்கப்படும் போது எடுத்துக்கொள்ளுங்க. எசேக்கியேலுடைய புத்தகம் 37வது அத்தியாயத்துல 5வது வசனத்தை வாசிங்க. கர்த்தராகிய ஆண்டவரே இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது நீங்கள் உயிரடைவீர்கள். அப்ப என்ன அர்த்தம்? அது வரைக்கும் நீ உயிரடைய மாட்ட, நீ செத்த எலும்பா தான் இருக்க. அப்படித்தான் இன்னைக்கு இஸ்ரவேல் ஜனம் செத்த எலும்பா இருக்கிறாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய ரட்சிக்கப்பட்டன்னு சொல்லக்கூடிய அநேக சபை மக்கள் இன்னைக்கு செத்த எலும்பா தான் இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்கிறார், இந்த இடத்துல பாருங்க, ஆண்டவர் சொல்கிற இன்னொரு வார்த்தை நாம் பார்க்கப்படுவது. வாசிங்க 11வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவரும் என்று சொல்லுகிறார். ஆமென், அல்லேலூயா. இந்த எலும்புகள், இந்த காஞ்சி போன தீஞ்சு போன எலும்பு எல்லாம் யாரு? இஸ்ரவேல் ஜனம். இன்னைக்கு நம்மளும் எலும்புதான். ஆவி ஊற்றப்படலைன்னா நீங்க எலும்புதான். ஆவி ஊற்றப்படல உயிரடைய முடியாது, நித்திய ஜீவனை சுதந்தரிக்க முடியாது. ஏசப்பா சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. இதே யோவான் சொல்லுகிறாரு, இயேசுவானவர் வந்து என்ன பண்ணுவாரு? உங்க மேல ஆவியினால, அக்னியினால, வல்லமையினால உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பாரு. இயேசுவானவர் எவனுக்கு அந்த ஆவியை அக்னியை ஊற்றி அந்த அபிஷேகத்தை கொடுக்கல அப்படின்னா அதெல்லாம் செத்த எலும்பு. அது உயிரடையாது, அது நித்திய ஜீவனை பெறாது, அது பரலோகம் போகாது. அது எந்த டிக்கெட்டா இருந்தாலும் சரி. ஏமாத்துகிற கூட்டங்களின் பின்னால நம்ம போய் டான்ஸ் ஆடி ஊனம்னா நம்ம கதை அம்பேர் தான். என்னடா இது உலர்ந்த எலும்புகள் இங்க சொல்லி இருக்கு அப்படின்னு கேட்டா, இந்த எலும்புகள் என்ன பண்ணும் அப்படின்னா எலும்பு கூடுகள் டான்ஸ் ஆடுது. இப்போ உள்ள எலும்பு கூடுகள் டான்ஸ் ஆடுது. சினிமாவில் பார்த்துருக்கீங்களா? எலும்புகள்லாம் டான்ஸ் ஆடணும். அது மாதிரி சபையில ஒன்னொன்னு எலும்பு கூடுகள்லாம் டான்ஸ் ஆடிட்டு இருக்கு. இங்க ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஆவியை ஊற்றுவேன், உயிரடைவீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு உயிர் கொடுக்கிற நேரம் வந்தாச்சு. இந்த 7 ஆண்டுகள் யுத்தங்கள் நடக்கும். அந்த 7 ஆண்டுகளுக்கு உள்ளே ஆண்டவர் கிருபையின் ஆவியை எருசலேமில் ஊற்றப்பட்ட அப்போஸ்தலர் நாட்களில் ஊற்றப்பட்ட அதே ஆவியை ஊற்றப்படும் போது அவர்கள் உயிரடைவார்கள், அவர்கள் எழும்புவார்கள். இதுதான் உங்களுக்குள்ள ஆவியானவர் அந்த அக்னியா இருந்தாச்சு அப்படின்னா நீங்களும் தீவெட்டியா மாறுவீங்க, நீங்களும் அக்னியா மாறுவீங்க. நீங்க இன்னொரு தண்டை போய் தலையை நீட்டிக்கிட்டு ஐயா என்னை ஆசீர்வதி, ஒரு மண்ணாங்கட்டியும் தேவையில்லை. அது நீங்க நல்லா இருக்கிற ஆளை அவன் தலையில வச்சானா அவன் இருக்கிற ஒரு அதை சொல்லக்கூடாது. அது வந்து உங்களை நாசம் பண்ணிட்டு போயிடும், உங்களை மண்டைக்குள்ள குழப்பத்தை உண்டாக்கிட்டு போயிடும். அப்புறம் நீங்க பைத்தியம் பிடிச்சு அலைய வேண்டியதான் தெருவெளிய. அதுக்கு நான் உத்தரவாதம் கிடையாது. நீங்க எல்லாரும் எச்சரிக்கையில எவன்டே போய் தலையை நீட்டு இருக்க வேலை, தலையை ஓட்டுற வேலை எல்லாம் வச்சுக்காதீங்க. ஏசப்பாட்ட தலையை கொடுங்க, அவர் உங்களை அபிஷேகிப்பார்.